ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஜிட்டல் பெயிண்ட்டு ஃபுல் விளக்கம் கொடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும், அதனால் ஒரு 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். கலர் பண்ணுற வரைக்கும், ஸ்மெச் பண்ணுற வரைக்கும் ஒன்று, கலர் பண்ணுறது ஒரு வீடியோ, அப்படி 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா பார்த்து 2 வீடியோ பார்த்து பிடிக்கும்போது 2 பார்ட்டும் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் நீங்களே வரையலாம், அந்த மாதிரி கற்றுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வழக்கம் போல் லெவலுக்குள்ளே போய் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் லைட்டாக பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லைட்டாக கொடுத்துக்குவோம். கலர் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ரெட்டு ஓவராக இருக்குது, அதை லைட்டாக கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ போய் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது டீட்டெயிலாக தெரியும். நம்ம பென் டூல் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். பென் டூல் எடுத்து அப்படியே கட் பண்ணிக்குவோம். நீங்கள் இதில் எது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் அந்த டவுட்டுக்கு என்னென்ன டவுட் கேட்குறீங்களோ அதெல்லாம் அதில் கிளியர் பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓட்டி விட்டுடலாம் அந்த வீடியோவை. ஸ்மெச் டூலில் டிஃபால்ட்டாக இருக்கிற ப்ரெஸ்ஸு ஒரு 50 வச்சுக்கோங்க. 50 வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒரு 50 வச்சு அப்படியே அந்த ஹார்னஸ்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்மெச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்மெச் பண்ணுறது என்னென்னா, கரெக்டாக இந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு அளவாகவே ஸ்மெச் பண்ணிட்டு வரணும். அந்த மூக்கு ஷேப் எப்படி இருக்கோ, அந்த ஹைலைட் எப்படி தெரியுது, அதை அப்படியே அதே ஷேப்லேயே தான் இருக்கணும். ஆனால் ஸ்மெச் பண்ணியிருக்கணும். நம்ம அதை அப்படியே லைட்டாக தெரிகிற மாதிரி, தனியாக தெரிகிற மாதிரி. இது வரைக்கும் நான் போட்டதில் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ, ஒரு 1 hour கிட்ட வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் டிஜிட்டல் பெயிண்டில். இந்த வீடியோ எதுக்கு நான் ஸ்பீட் பண்ணி விடலைன்னா, உங்களுக்கு ஒவ்வொன்றும் தெரியணுன்றக்காக தான் நான் ஆக்சுவல் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே ஸ்பீடில் தான் இருக்குது. ஸ்பீடும் பண்ணலை, ஸ்லோவும் பண்ணலை. கொஞ்சம் லென்த்து வீடியோ,
ஆனால் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஷேடோ தனியாக தெரியணும் தான் ஃபஸ்ட்டு அந்த ஷேடோவிலேருந்து வரேன். மூக்கு கண்ணாடிக்கிட்ட இங்கேருந்து போனேன்னா அதையும் லைட் ஆக்கி விட்ருவேன். அங்கே டார்க்கு தெரியாது. அப்புறம் அந்த இடத்துல தனியாக மூக்கு தெரியாது. அப்பப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் அந்த ஷேப்பு கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியும். நம்ம ஏன்னா க்ளோஸ்அப்லேயே வச்சு பண்ணுறதுனால நமக்கு கரெக்டாக தெரியும். பிறகு வந்து அந்த பிக்சர் வந்து ஷேப்பே மாறிடும். வேற உருவமாக மாறிடும். அதனால் இப்போ அப்பப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் ஸ்மெச் பண்ணால் தான் அந்த டீட்டெயிலெலாம் தெரியும். அந்த மூக்கிட்ட பாருங்க லைட்டாக டார்க்காக இருக்குது. அந்த இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்மெச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு டைம் இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ அன்டூ பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேப் மாறிடும். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. அன்டூ பண்ணிவிட்டு தான் நீங்கள் வரணும். பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணிட்டுல ஏன்னா ஷேப்பே மாறிடும். நம்ம அதையே கரெக்ட் பண்ணலாம். நீ எதுக்கு அன்டூ பண்ணிட்டுன்னு நினச்சோம்னா அது ஷேப்பே மாறிடும். நம்ம டிஜிட்டல் பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோ என்ன இருக்கோ ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே ஃபேஸ் தான் டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருக்கணும். ஒருத்தவங்க டிஜிட்டல் பண்ணுறப்ப என்ன ஆயிடுது, டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறப்ப ஃபோட்டோ முடித்து பார்க்குறப்ப கண் பெருசாயிடும். சிரித்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிரித்து கன்னத்தில் ரொம்ப பல்ல விழுந்துருக்கும் சிரித்த மாதிரி உள்ள ஃபோட்டோவெல்லாம். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இருக்கிறத அப்படியே ஸ்மெச் பண்ணே போதும். இப்போ பாருங்கள், இந்த மூக்கெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்மெச் பெயிண்டிங் மாதிரியே தெரியுது. அந்த ப்ரெஸ் வச்சு அடித்த மாதிரி இருக்கிறதுல ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டில் அவ்வளோதான். இந்த 2 பாட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பாட்டு. அடுத்து கலர் கொடுக்குறதுலேருந்து ஒரு பாட்டு இருக்குது. நம்ம என்னதான் ஸ்மெச் பண்ணாலும் கலர் கொடுக்குறதுலேயும் இருக்குது. கலரும் கரெக்டாக கொடுக்கணும். கலர் தப்பாக கொடுத்துட்டோம்னா அந்த ஃபோட்டோ நம்ம இவ்வளோ நேரம் ஸ்மெச் பண்ணதே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஸ்மெச் பண்ணுறது பெருசு இல்லை. ஸ்மெச் யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் கலர் கொடுக்குறதுலேயும் இருக்குது. கலர் வந்து கரெக்டாக அந்த இதுக்கு என்னென்ன கலரு, ஹைலைட்டுக்கு எப்படி வருது, ஷேடோவுக்கு எப்படி வருது, நார்மலாக நம்ம ஸ்கின் டோன் எப்படி இருக்குது, அதை வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்ட் பண்ணுறப்ப எந்த மாதிரி கொடுக்கணும், அதை வந்து நீங்கள் இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்.
அதே மாதிரி ரொம்ப அதிலேயே அழுத்தி அழுத்தி பண்ணிங்கன்னா சேப்பு அந்த சேப்பெல்லாம் இல்லாமல் போயிடும். அதனால் ஒரு டைம் ஸ்மச் பண்ணிவிட்டு திருப்பி அங்கிட்டு போகக்கூடாது. எப்போ போகணுமோ கலர் கொடுத்து ஃபினிஷிங் டயத்தில் தான் போகணும். வேறு இடையில போகக்கூடாது. திருப்பி நம்ம ஐயோ எங்கே தப்பு பண்ணிட்டாங்க, நான் ரொம்ப கொஞ்சம் ஸ்மச் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து சேப்பே மாறிடும். ப்ரெஸ்ஸு சின்னது பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா சரி. இந்த ஸ்ட்ராங்கை வந்து 50லேயே வச்சுக்கோங்க, வேறு மாற்றவே வேண்டாம். ஹேருக்கு போகிறப்ப மட்டும் அந்த ஸ்ட்ராங்கை வந்து மாற்றுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 50 வச்சுக்கிட்டாங்க தான் நல்லது. முடிக்கு போகிறப்ப நீங்கள் ஒரு 70, 75, 80 அந்த மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாம் பண்ணுறப்ப நீங்கள் 50 வச்சுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வச்சா ரொம்ப இழுத்துட்டு போயிடும். நம்ம பேனாவை அமுக்கி இழுக்கிற மாதிரி ரொம்ப இழுத்துட்டு போயிடும். 50 வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக ஸ்மெச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப் எல்லாமே தெரியணும். ஏன்னா ரொம்ப வளவளன்னு ஆகிட்டா அந்த வயசான மூஞ்சி தெரியாது அந்த இடத்துல.
இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் வரைகிறோம்னா இந்த மாதிரி மூஞ்சியில் இந்த சுருக்கம் இருக்கிறது அப்படிலாம் கொஞ்சம் வயசானவங்களை வரைஞ்சா தான் அந்த மூஞ்சில் சுருக்கம் இருக்கிறதெல்லாம் வரைகிறப்ப தான் அந்த டிஜிட்டல் பெயிண்ட்டுக்கு உண்டான எஃபெக்ட் தெரியும். அது இல்லாமல் மூஞ்சி முழு சுருக்கமெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அவ்வளோ எஃபெக்டாக தெரியாது. நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டாலும் அது பார்த்தா டக்குன்னு தெரியாது. ஏதோ ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி தான் இருக்கும். இந்த பெயிண்டிங் எஃபெக்டில் தெரியாது. இதே சுருக்கம் இருந்துச்சுன்னா அந்த சுருக்கத்துக்கு நம்ம வேலை செஞ்சது தனியாக தெரியும். இது வந்து போடுற வீடியோலாம் நான் ஸ்பீடு பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்பீடாகவே போகும். இது என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி ஒர்க் பண்ணுறோன்னா அதை அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைல் வருங்களா, உங்கள் ஸ்டைலுக்கு எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நான் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணுறேன். முழுக்க நான் இருக்கிற எல்லா வீடியோவும் இந்த மாதிரி பண்ணி தான் போடுறேன். கஸ்டமருக்கு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறேன். இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் பழகிடுவீங்கல்ல, நீங்களே பண்ணிடுவீங்க. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சால் எல்லாருமே டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிடலாம். ஈஸி தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஷேப்பு நல்லா இருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு. இங்கெல்லாம் ஸ்பீடு பண்ணலை. இது ஆக்சுவலாக நான் பண்ணுற ஸ்பீடு, வீடியோ ஸ்பீடு பண்ணலை. மீடியம் நார்மல் ஸ்பீடில் தான் இருக்குது. அந்த கண்ணாம்பட்டையெல்லாம் ரொம்ப கவனமாக ஸ்மெச் பண்ணணும். ஏன்னா கண்ணு தான் வந்து நம்ம ஃபேஸை மாற்றி விடுறதே கண்ணு மூக்கு தான் நம்ம ஃபேஸை மாற்றி விட்டுரும், வேற ஆளை மாற்றி விட்டுரும். நம்ம ஒரு உருவம் நினச்சி வரைஞ்சிக்கிட்டு இருப்போம், அது வேற ஆளை மாற்றி விட்டுரும்.
நிறையா பேர் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ கட் பண்ணால் பார்த்தா அங்கிட்டு பார்த்தா பயங்கரமாக நம்ம பயங்கரமாக ஸ்கெட்ச் பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு ஆயில் பெயிண்ட் எஃபெக்டில் இருக்கும். அது வந்து நிறையா வந்து ஆக்ஷன் ரெடி பண்ணி போடுறாங்க. நம்ம அப்படி இல்லை, நீங்கள் அப்படியே லைவாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்னென்ன பண்ணுறேன்னு. ஆக்ஷன் பண்ணியெல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாம் தெரியாது. ஒரு கஸ்டமரே டக்குன்னு நமக்கு ஃப்ரேம் வேணுன்ட்டார்னா நம்ம ஆக்ஷன் பண்ணி போட்டோம்னா டீட்டெயில் தெரியாது. அந்த முடி, அந்த கண்ணுக்கிட்ட, அப்புறம் எங்கன எங்கன நமக்கு அந்த சுருக்கம் இருக்கும், அதெல்லாம் ஆக்ஷனில் இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா இடமும் ஆக்ஷன் வந்து என்ன பண்ணும், வலுவலுன்னு ஆக்கி விட்டு போயிடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஃபோட்டோனா அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஸ்மெச் பண்ணிடணும். எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பட்டிருக்கணும். அப்படின்னா அந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கும். ப்ரெஸ் படாத இடமே இருக்கக்கூடாது.
அன்டூ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம அன்டூ பண்ணிடணும். இல்லை சமாளிச்சிடலான்னு சொல்லிட்டு இழுத்தோம்னா அதை மேனேஜ் பண்ணுறப்ப அந்த இடம் வீங்கின மாதிரி ஆயிடும். எப்படி இருக்கு கண்ணு, நெத்தி, கண்ணெல்லாம்? இதையும் கொஞ்சம் ஓட்டி விட்டுறேன். இதில் வந்து பார்க்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஹைலைட்டு இங்கிட்டு லைட்டு சென்டரில் ஷேடோ இருக்கா, அதெல்லாம் கரெக்டாக வந்துடணும். இல்லாட்டி சேஃபே மாறிடும், ஃபேஸ் சேஃபே. பேக்ரவுண்ட் மியூசிக் போடாமல் சைலண்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? மியூசிக் போட்டால் டிஸ்டர்ப் ஆகும், அதுக்காக தான் மியூசிக் போடாமல் அப்படி விட்டுருக்கேன். ஜூம் பண்ணிக்கிட்டேன், அந்த டீட்டெயிலு அந்த இடத்துல நல்லா தெரியும். ஆனால் முடிஞ்சாலும் ஜூம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க. மகாராஜா விஜய் சேதுபதி சாருக்குள்ளே போட்டிருந்தேன் டிஜிட்டல் பெயிண்ட். அது வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தேன். அது நிறைய பேர் பார்த்தீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அடுத்த வீடியோ பாருங்கள், இந்தியன் தாத்தா போட்டிருந்தேன், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம நான் போட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து அடுத்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இது எப்படி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு வீடியோ போட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தானே நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரியும், சரி நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிறத கொடுங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ ஒன்லி இது டிஜிட்டல் பெயிண்ட் மட்டும்தான், வேறு எந்த வீடியோ போகிறதில்ல. அதனால் அடுத்தடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் அடுத்து வந்து லைவாக வந்து வரைஞ்சி காட்ட போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ அந்த மாதிரி போடலான்னு பிளானில் இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ போட முடியும். இதில் ஃபோட்டோஷாப்பில் வரையாமல் நம்ம ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு எல்லாமே என்னென்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல லைட்டாக ஓட்டி விட்டுருவோமா?
ஓட்டி விட்டுட்டு செலக்ட் பண்ணோம். கண்ட்ரோல் பிடிச்சி அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். அப்படியேவும் இல்லாட்டி அந்த எட்ஜில் ரொம்ப இழுத்துட்டு போயிடும். காதெல்லாம் அந்த இது ஒரு பார்டர் மாதிரி அது இல்லாட்டி அங்கிட்டு காது ரொம்ப எக்ஸ்ட்ரா இழுத்துட்டு போயிடும். அதனால் கலரு கொடுக்கும்போதும் சரி, இந்த மாதிரி பார்டரில் வேலை செய்யும்போதும் சரி, நீங்கள் வந்து செலெக்ஷன் டூலை கொடுத்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ண லேயரையும் கண்ட்ரோலை பிடிச்சி அந்த கட் பண்ண லேயரை அமுக்குனிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப்பு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும்லாம் இல்லை. இதுக்கு தேவையான டூல் என்ன? கலர் ப்ரெஸ்ஸு, ஸ்மெட்ச் ப்ரெஸ்ஸு, அப்புறம் எரேசனரு, அப்புறம் கலரு இது பண்ணுறது. இந்த மாதிரி 1-2 தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நிறையா பேர் ஃபோட்டோஷாப் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஷார்ட்கட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் இதுக்கு தேவையானது என்ன அதை மட்டும் பழகினா போதும். அதுக்கப்புறம் போக ஒன்று ஒன்றா நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகிக்கிறோம்ல, அது மாதிரி பழகிக்குவோம். ஒன்றும் இல்லை. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணி பாருங்கள், டிஜிட்டல் பெயிண்டிங் வந்துடும். இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல, அங்கே வந்து ஸ்ட்ராங் எத்தனை கொடுத்துருக்கேன், 50. இதை எடுக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே நெட்டுக்க சொல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பழகுறதுக்கு நல்ல வாய்ப்பு. பழகுறதுக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நிறையா பேருக்கு தெரியும். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல வகை. ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்மெட்ச் பண்ணுறது. கலர் கூட கொஞ்சம் குயிக்காக கொடுத்துடலாம். ஸ்மெட்ச் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா உனக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்மெட்ச் பண்ணி ஆகணும். இல்லாட்டி அது நல்லா இருக்காது. இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயும் செல்லையும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்காது. ஏன்னா பிரைட்டாக தெரிறதுனால. இது பிரிண்ட் கொடுத்தோம்னா அந்த இடத்துல அந்த நாய்ஸு தெரியும். நாய்ஸ் தெரிகிறப்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்மெட்ச் பண்ணி விட்ருங்க. டார்க்காக இருக்கா, லைட்டாக இருக்கா, எல்லா இடத்துலையும் ஸ்மெட்ச் பண்ணி விட்ருங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் மகாராஜா விஜய் சேதுபதி சார் ஃபோட்டோ பண்ணல, அதை கூட இதில் டீட்டெயிலாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அது கூட கொஞ்சம் லைட்டாக ஓட்டி விட்ருப்பேன். இது வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்படி தான் பண்ணுறேன் நான். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக ஓட்டி விட்டுறட்டா, அப்படியே முடிக்கு போயிடும். அப்படியே முடிக்கு போயிடலாம்.
நீங்களே பார்க்கலாம். நான் வேறு ஏதாவது ப்ரெஸ் எடுக்கிறேன்னா அப்படின்னு. எந்த ப்ரெஸ்ஸும் எடுக்க மாட்டேன். இதுவே போதும். சூப்பராக ஒரு அருமையாக ஒரு ரிசல்ட். ஹேருக்கு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கை எக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இதுக்கு 50 வச்சு எப்பயும் போல் நீங்கள் வாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். முடி பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணணும். அந்த முடி எப்படி பெண்டாக இருக்கோ அதுக்கு அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும் ப்ரெஸ்ஸை. இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக வச்சோம்னா ரொம்ப நேரம் இருக்கும். ரொம்ப சின்னதாக வச்சோம்னா நிறைய இடம் விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் பெருசு வச்சுக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அந்த ப்ரெஸ் படும். அந்த பெண்டை அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ரெண்டு இதாக இருக்குல்ல, அதனால் இந்த இதோட நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அடுத்தது அப்படி ஆரம்பிக்கணும். எப்படி இருக்குது இப்போ? ஓகேவா? அப்படி இல்லைங்க. ஸ்கின்னை முடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? ஜூம் அவுட் பண்ணி பார்த்தாலும் சூப்பராக தெரியும். நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த முடி வரைவது எப்படி அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அது வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்காகவே வராது. அது முடி கலரை ரொம்ப கலர் கோடாக போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி முடி வராதில்ல. நம்ம ப்ரெஸ்ஸில் வரைஞ்சோம்னா அப்படியே வரைவோம். கோடாக வரைய போகிறோம். முடி எப்படி இருக்கோ முடி அதே மாதிரி தான் வரைய போகிறோம். ஆனால் நிறைய பேர் பென் டூலை வச்சு சேப் போட்டு ஒரு அருவா டைப்பில் இருக்கும். அது போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை. ஸ்மெச் பண்ணுறதுலாம் இப்படி தான் இருக்கும். நம்ம ப்ரெஸ்ஸில் ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸில் வரைஞ்ச பிறகு இப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குல்ல. அதனால் இப்படி தான் இருக்கணும்னு இல்லை, அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஸ்டைல் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஃபோட்டோ இப்படி தான் அவங்க எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. அதனால சரி இல்லை சொல்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியும் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பார்க்கவும் அழகாக இருக்கும். இதெல்லாம் கேர்ளுக்கு லேடிஸு வரைகிறோம்னா அவங்க முடிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அது லூஸ் ஹேர்லாம் விட்டுருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்மெச் பண்ணுறது அப்படி ஒரு மிஸ்டி எஃபெக்டில் இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். சாய் பல்லவியில் வரைஞ்சிருக்கேன். என் வீடியோவில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதை வந்து நல்லா பண்ணியிருக்கேன்.
அந்த ஹேர் நல்லாயிருக்கும். மெயினாக இதை எப்படி இழுக்கிறோம்னு பார்க்கணும். அந்த ஷேப்லேயே போயிட்டு அந்த ஷேப்லேயே வந்துடணும். இன்னும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கண்டிப்பாக எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பார்ப்பீங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால் அடுத்தடுத்து வீடியோ போட நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? அப்படி இருக்கு. அப்படியே அந்த பெண்டு கரெக்டாக கொண்டு போயிட்டே இருந்தோம்னா சரி. மவுஸில் தான் வரைகிறதா? இதுக்கு ஓரளவுக்கு மவுஸை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். மவுஸ் எப்படின்னா நம்ம சொன்னபடி கேட்குற மாதிரி. அப்படின்னா தான் கரெக்டாக வரும். லைட்டாக அதை அழைச்சி விட்டுக்கலாம். இந்த ஒரு வீடியோவோட நிறுத்தாங்க. அடுத்த வீடியோ வந்து கலர் இதுக்கு இந்த படத்துக்கு எப்படி கலர் கொடுக்குறோம் அப்படின்னு இதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸ்லோவாக தான் இது. ஸ்லோவானா நார்மலாக எப்பயும் பண்ணுற மாதிரியும் ஸ்பீடு பண்ணாமல் ஒவ்வொன்றும் இதில் நம்ம எதுக்கு ஸ்பீடு பண்ணியிருக்கோம்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகுது வீடியோ, அதனால தான். இல்லாட்டினா எப்படி இருக்கேன்?
லைட்டாக டச் பண்ணிக்கிட்டோம். ஃபுல்லாக ஸ்மெச் பண்ணிட்டாலே நமக்கு அது டிஜிட்டல் பெயிண்ட் எஃபெக்டில் வந்துடும். பார்த்தாலே அழகாக இருக்கும். இன்னும் கலர் கொடுத்தா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரவுண்டில் எப்படி இருக்கு. அந்த ஒரு டைமில் ஒரு டயத்தோட போய் 2-3 டைம் பண்ணோம்னா போச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பார்ட் 2ல்.